Hello guys, welcome back to our channel Chennai Telugu Ponnu. It's me sravanthi. Unga support nala nama channel successful run ஆயிட்டிருக்கு. So எப்பவுமே உங்களுடைய சப்போர்ட் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் வந்து பிகினர்ஸ் மேக்கப் கிட். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக மேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கணும்னு உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். பிகினர்ஸ் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், இல்லை ஆஃபீஸ்க்கு ஆகட்டும், நம்ம மேக்கப் கிட்டில் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருந்தால் நமக்கு ஒரு ப்ராப்பரான மேக்கப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிற இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு பர்பிளில் அவைலபிளாக இருக்கும். பர்பிளில் வந்து 99 சேல், 199 சேல் இந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதில் தான் நான் மோஸ்ட்லி வாங்குவேன். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ பிகினர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் நான் வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஒரு 200, 300 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான மேக்கப் கிட்டு. இந்த ப்ராடக்ட்ஸோடைய லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுவேன். ஒரு வாட்டி போய் செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பிகினர்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு போகும்போது கூட ரொம்பவே ஒரு மேக்கப் லுக் வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலான மேக்கப் லுக் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஒரு மேக்கப் பர்ஃபெக்டாக வரணும்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸ்கின் கேர் நல்லா பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது ப்ரைமர். இந்த ப்ரைமர்னால இதுதான் நமக்கு பேஸ். நம்மளுடைய போர்ஸ் இருக்கும்ல, அது வந்து போர்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணி காட்டும். அதே மாதிரி நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹைட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து நான் ப்ரைமர் வந்து ப்ளூ ஹெவன்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஆயில் ஃப்ரீ ப்ரைமர். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கும், நல்லாயிருக்கும். இது நான் யூஸ் பண்ணுவேன். நம்ம ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ப்ரைமர் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் பிபி க்ரீம். இது வந்து பாண்ட்ஸ்லேருந்து நல்லாயிருக்கும், ஒரு மேக்கப் லுக்கு கொடுக்கும். பட் லாங் லாஸ்டிங்காக இருக்காது. இது கூட சூப்பரான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுதான் ஃபவுண்டேஷன். இது வந்து ஃபிட்மி ஃபவுண்டேஷன். இது என்னோடய ஷேட் வந்து 220. இது வந்து நம்ம ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறோம், ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம காலேஜ்க்கு, ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலர் யூஸில் வந்து இது நல்லாயிருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் நம்ம அப்ளை பண்ணிக்கணும்னா நமக்கு இருக்க வேண்டியது வந்து ஒன்று ப்ரஷ், இல்லைன்னா பிளெண்டர். இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் எடுத்துக்கோங்க. இந்த ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். சில பேர் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த பிளெண்டர் தான் நான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து காம்பேக்ட் பவுடர் ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா நமக்கு சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும், ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஆயில் ஃப்ரீயாக இருக்கணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி காம்பேக்ட் பவுடர் ஒன்று அப்ளை பண்ணிகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து கிடைக்கும். இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து நான் ப்ளூ ஹெவனில் இருந்தால் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ஒரு 200, 300 எல்லாமே வந்து 300க்குள்ளே தான் இருக்கும். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது ப்ளூ ஹெவன்லேருந்து இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இதுவும் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் பவுடர் இது எல்லாமே சூஸ் பண்ணுறது தான் இருக்குது நம்மளுடைய மேக்கப் லுக் வந்து. இப்போ நம்ம வந்து நம்ம ஃபேஸ்க்கு ப்ரைமர் ஆகட்டும், ஃபவுண்டேஷன் ஆகட்டும், க்ரீம்ஸ், பவுடர் இது எல்லாமே வந்து பார்த்தோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப்கானது வந்து நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய ஐப்ரோக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேக்கப் பண்ணுறதுக்காக நான் வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸில் தான் இது வந்து வாங்கியிருக்கேன். இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இது வந்து ஐப்ரோ பென்சில். ஸோ நமக்கு ப்ரெஷ் கூட இருக்கும். இதில் வந்து ப்ரெஷ் நம்ம நல்லா வந்து கோம் பண்ணிவிட்டு நம்ம ஐப்ரோ வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தால் சூப்பரான ஒரு லுக் கொடுக்கும். ஐப்ரோ பேலட் கூட இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது வந்து ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு
கொஞ்சம் டைம் இல்லாமல் இருக்கும்போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு காஜல். கண்ணுக்கு காஜல் போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாருக்குமே காஜல் இருக்கிறது வந்து போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். பட் நான் வந்து கொஞ்சம் காஜல் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா தெரியல, சின்ன வயசுல இருந்தே காஜல் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. பட் மஸ்கரா அண்ட் ஐ லைனர் வந்து நான் ரொம்பவே யூஸ் பண்ணுவேன். ஸோ காஜல் உங்களுடைய விஷ் அது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் வந்து இது வந்து ஒரு ஸ்மோக்கி ஃபினிஷ்காக சூப்பராக இருக்கும். ஸ்மோக்கி ஃபினிஷ் வந்து வந்துச்சுன்னா அந்த லுக்கே வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து நம்மளுடைய லுக்கே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒரு வாட்டி ஸ்மோக்கி ஃபினிஷ் வர்றதுக்காக வந்து நான் காஜல் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து ஐலைனர். இதுவும் வந்து ப்ளூ ஹெவனில் இருந்து தான் வாங்கியிருக்கேன். இதோடைய ப்ரெஷ் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஐ லைனிங் பண்ணும்போதும் நல்ல ஃபினிஷ் கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுவும் கூட ப்ளூ ஹெவனில் இருந்தால் இது மஸ்கரா. இது ரொம்ப ஒரு நல்ல வால்யூம் கொடுக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஐ மேக்கப்புக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இன்னொன்று ஐ மேக்கப்புக்கு யூஸ் ஆகிற இன்னொன்று வந்து ஐ ஷேடோ பேலட். ஆக்சுவலி நான் ஐ ஷேடோ வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். பட் எங்கள் பாப்பா வந்து எனக்கு ஐ மேக்கப் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இந்த ஐ ஷேடோ பேலட் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கேன். நமக்கு பிக் பில்லியன் சேல் வரும்ல, அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக வந்துடுச்சு. ஸோ இதுவும் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் எல்லா ஷேட்ஸும் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஏதோ ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டி அப்படின்னு இருக்கும்போதும் நம்ம வந்து இது அப்ளை பண்ணிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் சில ஷேட்ஸ் இருக்குது, நேச்சுரல் ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த நேச்சுரல் ஷேட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஐப்ரோக்கு அண்ட் ஐஸ்க்கு வந்து என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்கணும் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம லிப்க்கு எந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்கணும் பார்க்கலாம். லிப் பாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி லிப் பென்சில் வச்சு லிப் லைனர் வச்சு நம்ம லைன் கொடுக்கணும். இது வந்து நான் மார்ஸில் இருந்தால் வாங்கியிருக்கேன். இது நமக்கு பர்பிளாக ஒரு 65, 55 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். என்கிட்ட 2 இருக்குது இந்த மாதிரி கலர்ஸு, நல்லாயிருக்கும். நீங்கள் பென்சில் சூஸ் பண்ணிக்கும் போதோ லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கும் போதோ டார்க் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. டார்க் காஃபி கலர் இருக்கும், ப்ரௌன் கலர் இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம லைன் போட்டால் அந்த லைன் வந்து கிளியராக நமக்கு டார்க்காக வந்து தெரியும். ஸோ நம்ம லிப்ஸ்டிக் போடும்போது அது கொஞ்சம் லைட்டாக போட்டிங்கன்னா நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் எல்லாருக்கிட்டேயும் இது கண்டிப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு லிப்ஸ்டிக். ஸோ இது வந்து நான் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். ஷேடு வந்து 25, மோல்டன் பிங்க் சம்திங் ஏதோ பேர். ஸோ இதுதான் வந்து லிப்ஸ்டிக் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஃபவுண்டேஷன், இந்த ப்ளஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் லிப்ஸ்டிக் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லிப்ஸ்டிக் நம்ம லிப் மேக்கப்புக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் லிப் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலி என்கிட்ட லிப் கிளாஸ் இல்லை. பட் லிப் கிளாஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளம்பியான லுக் கொடுக்கறதுக்காக லிப் கிளாஸ் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக்ஸ் வந்து என்கிட்ட நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து குட்டி குட்டி லிப்ஸ்டிக்ஸ், புல்லட் லிப்ஸ்டிக்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் வந்து நான் பர்பிள் ஆப்பில் தான் வாங்கியிருக்கேன், நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு மேட்சிங்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச கலர் வந்து நம்ம போட்டால் சூப்பராக இருக்கும். இன்னொரு பியூட்டி ப்ராடக்ட் ஃப்ரம் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ். நம்ம வந்து மேக்கப் எல்லாம் ஃபவுண்டேஷன் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த டிண்ட் யூஸ் பண்ணணும். டிண்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எப்போவுமே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் எல்லாமே, ஃபேஸ் எல்லாமே ஒரே கலரில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஏரியாவில் அண்ட் இங்கே லைட்டாக இங்கே வந்து கொஞ்சம் ஒரு பிங்கிஷான க்ளோ வரணும். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து இந்த டிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ப்ளஷ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ப்ளஷ்ஷும் என்கிட்ட இருக்குது. பட் எனக்கு வந்து டிண்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த டிண்ட் யூஸ் பண்ணுவேன். இது நம்ம வந்து லிப்க்கு யூஸ் பண்ணலாம், சீக்கு யூஸ் பண்ணலாம். உள்ளிருந்தே நமக்கு ஷைன் வர மாதிரி ஒரு நல்ல ஒரு பிங்கிஷான க்ளோ கொடுக்கும். ஸோ இது வந்து NYBலேருந்தே ஸ்ட்ரோப் க்ரீம். இப்போ ஸ்ட்ரோப் க்ரீம் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. இது இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது நமக்கு ஒரு நம்ம செலிப்ரிட்டிஸ்க்கான ஒரு லுக்கு வரணும்னு நினைக்கும் போது இது வந்து நம்ம ஃபவுண்டேஷனில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம், ப்ரைமராக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் இது எல்லாமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேலே இங்கே 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 இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம டிண்ட் மாதிரியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு பிங்கிஷான க்ளோ கொடுக்கும். ஸோ எப்போவுமே நம்ம ஃபேஸ் வந்து ஒரே கலரில் இருந்தால் வந்து அது அந்த நல்லா இருக்காது. ஸோ அதனால் இங்கே இந்த ஏரியாவில் வந்து நம்ம ஒரு பிங்கிஷான க்ளோ கொடுக்கணும். ஸோ அதுக்காக இது NYBலேருந்து ஸ்ட்ரோப் க்ரீம் வாங்கியிருக்கேன். இது போட்டதுக்கப்புறம் ஒரு நல்ல ஷைனிங் கொடுக்கும், ஃபேஸ்க்கு ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும். இது வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து கன்சிலர் பேலட். ஆக்சுவலி இது வந்து நமக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும் இல்லையா? ஐ மீன் சில பேருக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், கண் சுற்றி கருப்பாக இருக்கும். எனக்கு பார்த்தீங்களா டார்க் ஸ்பாட்ஸ், பிம்பிளுடைய ஸ்பாட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஈவனாக பண்ணுறதுக்கு, நம்ம ஒரே ஸ்கின் டோனில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக, இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே கவர் பண்ணுறதுக்காக இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் நார்மலாக வந்து இது ரொம்ப யூஸ் பண்ண போகிறதில்ல. பட்டு எப்போயாச்சும் ஒரு வாட்டி எனக்கு நல்லா மேக்கப் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது மட்டும்தான் வந்து இது யூஸ் பண்ணுவேன் நான். இது வந்து ஆக்சுவலி நமக்கு பர்பிளில் வந்து எனக்கு எவ்வளோ 178 ருபீஸோ எவ்வளோக்கோ வந்துச்சு இது. ஸோ ஒரு 200க்குள்ளே தான் இருந்துச்சு. நல்லாயிருக்கும் இந்த ப்ராடக்ட் கூட. நமக்கு நல்லாவே வந்து ஸ்கின் வந்து ஈவன் பண்ணி இந்த பிளாக் ஸ்பாட்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே வந்து நல்லா கவர் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து என்கிட்ட இருக்கிற நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். இதுவும் தாண்டி இன்னும் நம்ம மேக்கப் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் செட்டிங் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுவேன். அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும். ஸோ அது இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. பட் அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்கப்பாக வந்து சூப்பரான ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ்க்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.